கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மதியழகனை 2 நாளா எஸ்ஐடி விசாரிச்சிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா 63 ட்ரோன் கேமராவினுடைய வீடியோ காட்சிகள் தலைமை கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டார். அதாவது இது நாள் வரைக்கும் இந்த ட்ரோன் கேமரா யாருடையது, உண்மையிலேயே ட்ரோன் கேமரா எடுத்தாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரோன் கேமராவை அரேஞ்ச் பண்ணது எல்லாமே தலைமை கழகம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. இங்க தலைமை கழகம் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா தான். அதனாலதான் இந்த வீடியோ காட்சிகள் வெளியே வந்தா நாம தான் A1 குற்றவாளியா மாறிடும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு ஓடி இருக்கார். ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஒட்டுமொத்த நாடகமும் அம்பலமாகக்கூடிய இடம் எது அப்படின்னா ட்ரைப்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 வீடியோ. அதுல பாதிக்கப்பட்ட 2 பேருமே பேசியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம உச்சநீதிமன்றத்தில் அவங்க பேரை வச்சு ஒரு கையெழுத்தை போட்டு மனு போட்டிருக்காங்க தமிழ்நாடு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக. அப்ப இந்த வேலையை செஞ்சது யாரு? தாவேகாவும் அதிமுகவும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இதை வழி நடத்துறதுல ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன பங்கு இருக்கு? இந்த விபத்து நடந்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளேயே ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போனார் இல்லைங்களா? அவர் போகும்போது அவர் எடுத்துட்டு போன ஹார்ட் டிஸ்க் எத்தனை? அந்த மொத்த ஹார்ட் டிஸ்கினுடைய வீடியோ காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த வீடியோ காட்சிகள் வெளிவரும்போது இன்னும் பூதகரமான பல உண்மை வரும். இது கிரிமினல் குற்றச்சாட்டா கூட மாறும். அப்ப எல்லாரும் மாட்டுவாங்க. விஜய் A1, ஆதவ் அர்ஜுனா A2. ஆதவ் அர்ஜுனாட்ட பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டு கேட்கும்போது 16வது நாள் துக்கம் எல்லாம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டெல்லியில இவர் தான் உட்கார்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக எல்லாரையும் பார்த்தது, சந்திச்சது, அமித்ஷாவை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணது, இது எல்லாமே நடந்தது. இதனுடைய பின்னணியில என்ன இருக்கு? இவருடைய பேச்சினுடைய பின்னணி ஆதவ் அர்ஜுனா அந்த சம்பவம் நடக்கும்போது விஜய் கூட இருக்கிறார். அவர் இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர். அவர் மீது நேரடியான குற்றச்சாட்டு இருக்கு. விஜய் கரூரை விட்டு ஓடி போகும்போது அவரோட சேர்ந்து ஓடி போனவர் இவர் தான். இவர் போய் ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் பேஸ்கெட் பால் மேட்சுக்காக டெஹ்ராடூன் போறார். பேஸ்கெட் பால் மேட்ச்ல பங்கு பெறாமையா என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி டெல்லி வர்றாரு. அண்ணாமலை டெல்லிக்கு போனப்ப இப்போ அங்க போய் அவர் டெல்லியில உட்கார்ந்து 2 வேலைகளை பார்க்கிறாரு. ஒன்று, காங்கிரஸ் பாஜக தரப்பு ஆட்களை சந்திக்க முயற்சி பண்றாரு. இன்னொன்று, வழக்குகளை நடத்துறதுக்கு லாயர்ஸை பிடிக்கிறது, மனு போடுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஸோ இதில் மிகப்பெரிய கோல்மால் வேலைகளை இந்த ஆதவ் அர்ஜுனா பண்ணியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வழக்கமாகவே இது மாதிரியான ஒரு அரசியல் புரோக்கர் வேலை, அரசியல் தில்லுமுள்ளு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் ஊடகம் 2 நாளாகவே சில வீடியோக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தோழர் கரிகாலன் அவர்கள், அவருடைய பத்திரிகையாளர் அரவிந்த் அவர்கள் கரூர் போய் களத்திலேயே நின்று மக்களை சந்திச்சு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட மனுக்கள் எவ்வளவு முறையற்றது, மனுதாரருக்கே தெரியாமல் மனு எப்படி போடப்பட்டது அப்படிங்கிறத ஒன்னொன்னா அம்பலப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து பார்த்தாலே நிறைய ஆதாரங்கள் வருது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ட்ரைப்ஸ் ஊடகத்துக்கு போய் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்க. அதில் எவ்வளவு உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசணும். அதாவது இந்த பிரித்திக் அப்படிங்கக்கூடிய 9 வயது பையனுடைய தாயார் ஷர்மிளாட்ட போய் இன்டர்வியூ எடுத்தாங்க. சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தையினுடைய தந்தையாரை வைத்து ஒரு கேம் ஆடி ஒரு மனுவை போட்டிருக்காங்க. இப்ப சமீபத்தில் ஒரு பிக் பிரேக்கிங் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப சாதாரண ஒரு கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், அவர் பேர் செல்வராஜ். அவங்களுடைய மனைவி சந்திரா இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல பையனோட விஜய பார்க்க கூட்டத்துக்கு போயிருக்காங்க. சந்திரா இறந்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா யார்கிட்ட அந்த செல்வராஜுக்கான மனைவி இழந்த துக்கத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட சில ஃபார்ம்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கினது அந்த ஊரினுடைய முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு போய் இவர் பேரில் உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்குது. இவருக்கே தெரியாது. இல்லை, இன்னொன்று, இந்த கையெழுத்து வாங்கினதே பையனுடைய வேலைக்காக. அந்த வீடியோ, ஆமாம், அது இந்த கையெழுத்து வாங்கினதே அந்த பையனுக்கு பணம் வாங்கி தர்றதுக்கும் வேலை வாங்கி தர்றதுக்கு தான் நாங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை அவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா டெல்லியில் போடப்பட்ட மனு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது, ஆதவ் அர்ஜுனா கூட இருந்து வேலை பார்க்கறது, இது முழுக்க அதிமுகவும் அதே போல தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனாவும் சேர்ந்து ஒரு சதியை டெல்லியில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சதியினுடைய ஒரு எக்ஸ்டெண்ட் தான் இது. அதாவது இவர் டெல்லி போய் ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா பார்கெனிங்காக போறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவத்தில் எங்க ஆளுங்க கைதாகி உள்ள இருக்கிறாங்க. சில முக்கியமான வீடியோ ஆதாரங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த வீடியோ ஆதாரங்களை இவர் எடுத்துட்டு டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. வீடியோ ஆதார காட்சிகளை எடுத்துக்கொண்டு டெல்லி போயிட்டாரு. ஸோ அப்போ அந்த வீடியோ ஆதார காட்சிகளை ஒரு பக்கம் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது மாதிரியான போலி மனுக்களை உருவாக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த எந்த வழக்குமே நிற்காது. ஏன் நிற்காது அப்படின்னா மனுதாரரே
நீதிபதியை பார்த்து அந்த வீடியோல பேசுறாரு, எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு வழக்கு போட்ட விஷயமே அப்படின்னு எவ்வளவு பெரிய கேப்மார்த்தனம் பண்ணியிருக்கான் பாருங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இறந்த வீட்டில், செத்த வீட்டில் எப்படிப்பட்ட அரசியல் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு குழந்தை இறந்துருக்கு, கருணையே கிடையாது. ஒரு பெண் இறந்துருக்காங்க, அந்த பெண்ணை இழந்து குடும்பமே வாடிக்கிட்டு இருக்கு, அந்த கருணையே கிடையாது. இவங்களை வச்சு ஒரு கேம், ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடி இருக்கிறாங்க. ஆனா இதை வச்சு தானே குழந்தையை இழந்த தாய், குழந்தை இறந்த அப்பாவினுடைய குமுறல் அப்படின்லாம் கோர்ட்ல வந்து டைட்டில் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள எவ்வளவு பெரிய பயங்கரமான ஃப்ராட் நடக்குன்னு பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த வழக்குல இவ்வளவு முனைப்பு காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கரூர் மாவட்டத்தினுடைய மதியழகன் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து 2 நாளாக காவல்துறை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. எஸ்ஐடி இருக்காங்களே, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, அவங்க வந்து என்ன பண்றாங்க, உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில், திரு செந்தில்குமார் நீதியரசர் சொன்னதின் அடிப்படையில் அவர் வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க. அவர் வந்து 2 நாள் டைம் கேட்டாங்க. இந்த 2 நாள் விசாரணை அவர்கிட்ட நடத்தப்படுது. இப்போ வந்து அவர் திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க கோர்ட்லேயே. அவர் விசாரணையில் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. அவர்கிட்ட மையமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் யார் ஒழுங்கமைச்சது? சில விஷயத்தை அவங்க ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க, சில விஷயத்தை வந்து அவங்க முடிவு பண்ணலை. இப்போ கரூரில் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது மதியழகனுடைய வியூகம் கிடையாது, அது ஆதவ் அர்ஜுனாவினுடைய திட்டம். கரூரில் 7:45 7 மணிக்கு மேலே தான் விஜய் வரணும் அப்படிங்கிறது மதியழகனுடைய திட்டம் இல்லை, அது முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனாவினுடைய திட்டம். அதே மாதிரி கரூரில் 63 ட்ரோன் கேமராக்களை வைத்து, சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் கேமராக்களை வைத்து படம் பிடிக்க வேண்டிய அஜெண்டா, அந்த படம் பிடித்த அஜெண்டாவை வந்து செட் பண்ணது மதியழகன் இல்லை, அந்த அஜெண்டாவை செட் பண்ணது ஆதவ் அர்ஜுனா. ஹெச் வினோத் ஜனநாயகன் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த படம் வந்து இன்னும் 2 மாசத்துல 3 மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக எலெக்ஷன் பக்கமாக ரிலீஸ் பண்ணணும் விருப்பப்படுறாங்க. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி அது ரிலீஸ் பண்ணப்படும் போது இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே அந்த படத்தில், டீசரில், பாடல்களை சேர்த்துறதுக்கான வேலை பயன்படுத்தப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லப்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 63 ட்ரோன் கேமராவை செட் பண்ணது யாருன்னு நேற்று மதியழகன் கேட்கும்போது அவர் வெளிப்படையாக சொல்றாரு, இது தலைமை கழகத்தினுடைய ஏற்பாடு அப்படின்ட்டார். ஸோ அப்போ கரூர் கூட்டத்துக்கும் மதியழகனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இல்லாத மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா, அவர் பேரில் கூட்டம் நடத்துறதுக்காக பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த பாவப்பட்ட நபர்களுடைய பேரில் வந்து வழக்கு போட, நாம வந்து மதியழகன் கேட்கணும், இங்கே கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு உங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்களே, அது நீங்கள் தான் போட்டிங்களா இல்லை ஆதவ் அர்ஜுனாவே போட்டாரா அப்படின்னு தான் கேட்க தோணுது நமக்கு. ஸோ அப்போ இங்கே எல்லாமே ஒரு போங்கா இருக்கு பாருங்க. நீங்கள் தான் தலைமை கழகம்னா யாரு? தலைமை கழகம்னா விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஒரு பேர் என்ன ஜான் ஒருத்தர், அது இல்லாமல் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இப்போல்லாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து தலைமை கழகம், இதுதான் மையக்கழகம், இதுதான் செயற்குழு, இதுதான் வந்து பொதுக்குழு, இதுதான் எல்லா குழுவுமே, எல்லாமே அவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியே தான். மீது எல்லாமே வாட்ஸ்அப்பில் தானே இயங்க போகுது, அவங்க தான் எல்லாமே. இப்போ இந்த 4-5 பேரும் சேர்ந்து தான் கரூருக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. விஜய் எத்தனை மணிக்கு அங்கே வரணும் ஃபிக்ஸ் பண்ணுறதே அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இதுக்கு பயந்து தான் எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க. ஒரு விபத்து நடக்கும்போது அந்த விபத்தை கண்டு அவங்க பயப்படலை, அந்த விபத்தை கண்டு அச்சம் ஆகியெல்லாம் யாருமே போக மாட்டாங்க, நம்ம மாட்டிடுவோம் அப்படிங்கிற. ஆமா, இது பட ஷூட்டிங்க்கு அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு அப்படின்னா, இதை நக்கீரன் வந்து உடைச்சு வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்களும் இது குறித்து நிறைய ஆதாரங்கள் வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க சினிமா படக்காட்சிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒர்க் அவுட். இந்த கரூர் கூட்டம் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா தன் மேல கிரிமினல் வழக்கு பதியப்படும். ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான உயிர் பலி இல்ல, இயல்பாக நடந்தது. இயல்பாக நடந்தது, திட்டமிட்டு நடந்தது. இது திட்டமிட்டு நடந்தது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லா தொலைக்காட்சியிலும் வீடியோ வருது. அது வந்து இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்டு கொண்டிருக்கக்கூடிய அது புதிய தலைமுறையாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், பிபிசி வந்து ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க, பிபிசியாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா பத்திரிகையிலுமே மக்கள் வந்து தன்னுடைய குமுறல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது இடையில சில பேர் வந்து ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்க. நானே ஒரு 4 வீடியோ காட்சிகளை தொடர்ச்சியாக பார்த்தேன். பாலிமரில் பார்த்தேன், பிபிசியில் வெளிப்படையாக ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் கரூருக்குள்ளே வந்த உடனேயே அவர் வந்து வெளியே வந்து மக்களை சந்திச்சு லைட் ஆன் பண்ணி அந்த பஸ்ஸில் உட்காந்து எல்லாம் சந்திச்சு பேசிகிட்டே போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருந்தாரு, ஸ்க்ரீன்லாம் மூடிட்டாங்க. அந்த 2 கிலோமீட்டருக்கும் வழியில் நின்றுட்டு இருந்த பொதுமக்கள், கட்சிக்காரங்கள் அல்லாத பொதுமக்கள் விஜயை பார்ப்பதற்காகவே அந்த கூட வந்தாங்க, பின்தொடர்ந்து வந்தாங்க. அங்கே ஏற்கனவே வெளிச்சாயம்புரத்தில் ஒரு ஸ்டாக்னட்டான கூட்டம் இருந்துச்சு, ரெண்டும் மோதிக்கும் போது சிக்கல் ஏற்பட்டிருக்கு, கொலிஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் விஜயை லைட் ஆஃப் பண்ணி போச்சோன்னது யாரு? விஜய் கூட இருந்தவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய் கூட இருந்தது யாரு? ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் கூட இருந்தார். அப்போ எதற்காக அது லைட் ஆஃப் பண்ணப்பட்டு சொன்னதுன்னா,
மொத்த க்ரௌட் அங்கே வரும்போது விஜய் அப்படி லைட் ஆன் பண்ணி அப்படி தேவதூதன் மாதிரி எந்திரிக்கணும். நீங்க 10 பேர் சொல்றாங்கல்ல, ஃபெலிக்ஸ் எல்லாம் சொல்றாரு, யார் இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எல்லாம் சொல்றாரு, தேவதூதன் மாதிரி கை வச்சுட்டு இருந்தாங்க. மருத்துவர் சாலினி, மனநல மருத்துவர் சாலினி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆத்மா இயேசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க மனநல மருத்துவர் தான். அவங்க மனநல மருத்துவர் தான். ஸோ இப்போ பிரச்சனை எங்க அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாரும் போறாங்க, கூட்டம் நெரிசும் போது அவர் அப்படியே வெளியே வந்து தன்னுடைய கையை காமிக்கணும். அப்பதான் எல்லாரும் ஒரு கூட்டம் இருக்கும். அதை மேல இருந்து வீடியோ காட்சிகளாக எடுத்து சினிமாவில் பயன்படுத்த வேண்டும். எல்லா படத்துலையும் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரௌட்ல இருந்து வெளியே வருவார், ஒரு ஃபைட் சீன்ல இருந்து வெளியே வருவார், ஒரு பாட்டுல இருந்து வெளியே வருவார். ஸோ இது வந்து அவருடைய ஒரு முக்கியமான ஒரு யுக்தி. ஸோ இதுலையும் அந்த யுக்தியை பயன்படுத்துறதுக்காகவே ஒரிஜினல் காட்சிகளை நம்ம படம் பிடிச்சு வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம எமோஷனலா ரொம்ப எமோஷனலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அப்படியே வந்து நெருக்கும் போது அந்த காட்சி படம் பிடிக்கிறதுக்காகவே இது உருவாக்கப்பட்டிருக்கோ, இல்லை அப்படி செய்ய முயற்சி பண்ணும்போது ஒரு விபத்து நடந்துருச்சு, அப்படி நடந்தாலும் அது கொலை தான். ஸோ அப்போ இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஒரு விபத்தில் ஒரு படப்பிடிப்பில் முறையான பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சண்டை கலைஞர் கீழே விழுந்து இறந்து போனாலே அது கிரிமினல் கேஸ் தான். முறையான பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கொலை தான். ஸோ அப்போ இதே மாதிரி இவங்க வந்து ஒரு கொலையை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனா தான் காரணம். ஏன்னா அந்த வெளிச்சாயம்புரத்துக்குள்ளே போக வேண்டாம், இங்கேயே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஆதவர்ஜுனாட்ட சொல்லி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா தான் முன்னாடி போயிருக்காரு, சொன்ன பேச்சு கேட்கல. ஸோ அப்போ இந்த குற்றத்தில் விஜயும் ஆதவர்ஜுனாவும் 2 பேருமே A1 தான். ஆமாம், 2 பேருமே முக்கிய. ஆமாம், 2 பேருமே முக்கிய குற்றவாளிகள். அதனால தான் இவர் என்ன பண்றாரு, டெல்லிக்கு ஓடி போய் இந்த லாபி வேலையெல்லாம் பண்றாரு. பொய் மனுக்களை உருவாக்குறாங்க அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு. இப்போ நீங்க வந்து இந்த செல்வராஜ் அவருடைய மனுவை பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அந்த ஊர் பேர் வந்து என்ன அப்படின்னா எம்மூர், அந்த ஊரினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அதிமுக காரர் தான் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு வேலை வாங்கி தருவாங்க, உங்களுக்கு இன்னும் பணம் நிறைய தருவாங்க, உங்க பையனுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த மனுவை வாங்கிட்டு போய் நேற்று உச்சநீதிமன்றத்தில் விவாதம் நடந்திருக்கு. எல்லாம் என்ன நடக்குது, இதுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த மனு எல்லாம் போடப்பட்டுச்சு, கிடையவே கிடையாது. இந்த மனு எல்லாமே எதை நோக்கி வருது அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு விசாரணை இருக்கு பார்த்தீங்களா, SIT இருக்கு பார்த்தீங்களா, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அது நடந்துச்சு அப்படின்னா அங்க ஜனநாயகன் பட ஷூட்டிங் எடுக்கப்பட்டது தெரிய வரும். அது நடந்துச்சு அப்படின்னா யார் 50 மீட்டருக்கு முன்னாடி விஜய போக வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகும் போலாம்னு அழுத்தம் கொடுத்ததுன்னு தெரியும். யார் 2 கிலோமீட்டருக்கு விஜய லைட் ஆஃப் பண்ணிட்டு வர சொன்னதுங்கிறது தெரியும். யார் விஜய 5 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டா வாங்கன்னு சொன்னதும் தெரியும். யார் விஜய வந்து 7 மணிக்கு வர வேண்டிய விஜய 2:45 வர்றாருன்னு சொன்னதும் எல்லாம் தெரிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும் SIT விசாரிக்கும் போது. இந்த எல்லா விடையும் கிடைச்சா அவங்க மாட்டிக்குவாங்க. இப்போ பாஜக கிட்ட போய் உட்கார்ந்து பேசி CBI வந்து விசாரிச்சது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஏதாவது ஒன்று கோல்மால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து பாஜகவுடைய கையில மாட்டிப்பாரு, அதுக்கு வேண்டி அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்தா அமித்ஷா நமக்கு உடனே CBIக்கு மாத்திடுவார், நமக்கு எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு நினைச்சாங்க. அமித்ஷா அப்படி இல்லை, இதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும், மொத்தத்தையும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ ஒரு பக்கம் நீ DMK கிட்ட அடி வாங்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இப்போ ஓகே சொன்னாருன்னு வச்சுங்களேன், யார் அமித்ஷா, இவங்க எத்தனை சீட் வேணாலும் கேட்பாங்க. ஆனால் ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வந்து DMKவோட SIT ரிப்போர்ட்ல இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், SIT ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லுவோம் SIT ரிப்போர்ட் வேணா, CBI வேணும்னு நான் சொல்ல ரெடியாக இருக்கிறேன். SIT எல்லா ஆதாரம் இருக்கு, நான் சொல்றதா சீட்டு 40 சீட் வாங்கிக்கோ, இல்லை 50 சீட் வாங்கிக்கோ, நீங்கள் வந்து வேணா ஒரு துணை முதல்வர் வாங்கிக்கோ, அமைதியாரு அப்படிங்கிற இடத்த ஹை ஹேண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் குறித்து கோர்ட் ஒரு முடிவெடுக்கும், SIT ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த அருணா ஜெகதீஷன் ஒரு முடிவு எடுப்பாங்க. இதெல்லாம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. ஆமா, பாஜக வாய்ப்பு. ஏன்னா இங்க எந்த இதுவுமே இல்லாம இருந்தது அவங்களுக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். இப்ப விஜய் மாட்டியிருக்காரு. அது எலி கூண்டுல மாட்டின மாதிரி மாட்டியிருக்காரு. ஆனா இவர் அணில் என்ன பண்றது, அணில் கூண்டுல மாட்டியிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக தரப்புல இருந்து நோ சொன்ன உடனே அப்படியே காங்கிரஸ் தரப்புல போய் உட்காந்து பேசுறது, ராகுல்கிட்ட பேசி, அப்படி ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை, தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ஏதாவது பேசி, இந்த SIT விசாரணை வேண்டாம், அதில் எங்களை காப்பாற்றி விட்டுருங்க, நீங்கள் சொன்ன பேச்சை நாங்கள் கேட்குறோம். அப்போ இது மாதிரி ஏதாவது பாவலா பண்ணலாமான்னு காங்கிரஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸினுடைய மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் முக்கியமானவர், அவர் வந்து இடையில அந்த பஞ்சாயத்துலாம் உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்க மொத்தமாக மாறிட்டாங்க. அதில் மாற்றுறது 2 பேர் முக்கியமான ஆட்கள், ஒன்று ஆதவர்ஜுனா, விஜய் 2 பேர் தான். இது ஜனநாயகன் பட ஷூட்டிங்கு,
போலி மனு போட்டது எல்லாத்துக்கும் இவங்க மொத்தமாக வாட்டுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதான் வந்து 16 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 16 நாள் கழிச்சு அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். ஆனா இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த 16 நாள் காரியம் சொல்லி பேசுறாங்கல்ல, அதுக்கு முன்னாலே அந்த யமன் வாகனத்துக்கு வந்து ஆயுத பூஜை நடத்தினாங்க. அப்போ உனக்கு எனக்கு நீ நியாயமான கேட்டீங்க நீங்க. அப்போ உனக்கு அந்த 16 நாள்ல வந்து துக்கத்துல எப்படி நீ ஆயுத பூஜை கொண்டாடின? துக்கத்துல நீ போய் எப்படி டெக்ராடூன்ல வந்து பேஸ்கெட் பால் விளையாண்ட? ஆமா. அப்போ நீ அன்னைக்கு சிரிச்சு பேசிட்டு தான் போறாரு ராதாவர்ஜனா. அப்போ நீங்கள் வந்து துக்கத்தில் நீங்கள் எப்படி துக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஜெட் புரட்சியை பற்றி உள்ள செய்தியெல்லாம் போட்டீங்க. ஒரு ஜென்ஜெட் புரட்சி ஒரு சின்ன துக்கத்தில் நீ எப்படி போட முடியும்? நீ துக்கத்தில் எப்படி டெல்லி போய் உட்காந்து லாபி பண்ண முடியும்? ஸோ இப்போல்லாம் துக்கம் இல்லை. டெல்லி போகிறதுக்கு லாபி இல்லை, ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு லாபி இல்லை, ஆனால் பேஸ்கெட் பால் விளையாட துக்கம் இல்லை. ஆனால் ப்ரெஸ் கேட்கும்போது 16 நாள் துக்கம். ரெண்டாவது, நீங்கள் கரூருக்கு விஜய் வரப்போகிறதாக ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கரூருக்கு வர்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டு கடிதம் கொடுத்தாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கடிதத்தை டிஜிபி அலுவலகம் கண்டிப்பாக ஏற்றுக்காது. ஏற்றுக்கலாம்னு இவங்க என்ன சொன்னாங்க? பார்த்தீர்களா, விஜய் கரூர் வருவதை அரசு விரும்பவில்லை, பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சப்படுகிறார்கள். ஆனால் இவர் கேட்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சீன பிரதமருக்கு கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஆனால் ஆதவர்ஜுனா எவ்வளோ நாசுக்கா வந்து தவிர்த்துட்டு போறாரு பார்த்தீங்களா? ஆமாம், 16 நாள் காரியம் முடியட்டும்னு சொல்லிட்டு அழகா தவிர்த்துட்டு போறாரு. ஏன்னா பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான் விஷயம் முடியும். 16 நாள் காரியம் அப்படிங்கிறது ஆதவர்ஜுனாவுக்கு தான். ஏன்னா அந்த 16 நாளுக்குள்ள எல்லா உண்மையும் படிப்படியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. மொத்தமாக அவர் மாட்டுவார். இன்னைக்கு ட்ரைப்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் தாவேகா, அதுக்கு பின்னாடி அதிமுக, பாஜக இவங்களுடைய சதி வேலைகள் நடக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து போட்டு உடைத்திருக்கிறது.